இந்த இடத்திலே மனைவியினுடைய பெருமை என்ன என்பதை கணவன்மார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக நான் குறிப்பிட விரும்புகின்றேன். எல்லாருக்கும் மனைவியினுடைய அருமை தெரியும். ஆணாதிக்க சமுதாயத்திலே இந்த பெண்கள் என்ன பாடுபடுகின்றார்கள், அது மாற வேண்டும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். இல்லால் அகத்திருப்ப இல்லாததொன்றில்லை அப்படிமா. வீட்டுக்காரி வீட்டில் இருந்தால் நம்மகிட்ட இல்லாததே ஒன்றும் இல்லை. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படிமா. மனைவி, இல்லால், இல்லத்தரசி, இல்லக்கிழத்தி, வாழ்க்கை துணை என்று நூற்றுக்கணக்கான பெயர்கள் உண்டு மனைவியை அழைப்பதற்கு. பெயர்கள் தான் அதிகமே ஒழிய மனைவி ஒருத்தி தான். ஏன் அப்படி சொல்லுகின்றேன் தெரியுமா? இது அவசியம். இந்த நேரத்திலே குடும்பம் ஒற்றுமையாக இருந்தால் பிள்ளைகள் நிம்மதியாக படிப்பார்கள். பெண்ணில் பெருந்தக்க யாவுள மாதர்தைமை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். எட்டும் அறிவினில் ஆணுக்குங்கே பெண் இளைப்பிள்ளை. இதெல்லாம் படிப்போம், சொல்லுவோம். ஆனால் செயல்படுத்துகிறோமா? ஒரு சம்பவத்தை உங்களுக்கு குறிப்பிடுறேன். 2 தமிழகத்தைச் சேர்ந்த பெண்கள் மேலை நாட்டிலே நடந்த ஒரு கூட்டத்திற்கு சென்றிருந்தார்கள். பெண்கள் மாநாடு. மேலை நாட்டினருடைய நடை உடை பாவனைகளை பார்த்து நம் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற பெண்கள் அதிசயித்து போய் பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த விழாவினுடைய தலைவி நம்முடைய பெண்களிடம் வந்து, உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று கூற ஆச்சரியப்பட்ட இவர்கள், எங்களிடம் எப்படி நீங்கள் தோற்றீர்கள் என்று கேட்க, உலகமே வியந்து போற்றுகின்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை தமிழக பெண்கள், இந்திய பெண்கள் இதுவரை உடைக்கவில்லை. நாங்கள் உடைத்து விட்டோம், அதனால் உங்களிடம் தோற்றுவிட்டோம் என்று கூறுகிறார்கள். அமெரிக்காவில் வேற ஒரு பெண் கிடைச்சா தன்னுடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணிடுறான். ஐரோப்பாவில் அந்த அவசியமே இல்லை. மனைவியே நல்ல கணவன் கிடைச்சான்னா இந்த கணவனை டைவர்ஸ் பண்ணிடுறான். இதனால் இந்த பிள்ளைங்கள்லாம் யார் அப்பா யார் பிள்ளைன்னு தெரியாமல் தவிக்கிற சூழ்நிலைகள் இருக்கிறது என்பது உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை, எனக்கு தெரியும். ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லாமல் பிறப்பு முதல் இறப்பு வரை, திருமணமான நாள் முதல் இறக்கின்ற நாள் வரை ஒருவனுக்கு ஒருத்தியாக அதிகம் பேர் வாழுகின்ற சமுதாயம்தான் இந்திய சமுதாயம், குறிப்பாக தமிழ் சமுதாயம். வீரத்துறவி விவேகானந்தர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே உரையாற்றி கொண்டிருந்தார். மாணவர்களே, மாணவிகளே, பெற்றோர்களே, மிகப்பெரிய உரைவீச்சு. அரங்கமே அதிர கைதட்டு. அமர்ந்தவுடன் எட்வின் என்ற ஆங்கிலேய பேராசிரியர் எழுந்து இந்தியாவையும் தமிழகத்தையும் மட்டம் தட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு, பெண்களை அடிமைப்படுத்துகின்ற, மனைவியை கொடுமைப்படுத்துகின்ற தேசத்திலிருந்து தானே வந்து உரையாற்றுகின்றீர்கள் துறவி அவர்களே என்று கேட்க அரங்கமே அமைதியாகிவிட்டது. வீரத்துறவி விவேகானந்தரிடமிருந்து பதில் சீறி பாய்ந்தது. நான் சொல்லுகின்ற பதிலை கேட்டுவிட்டு பெண்களை அடிமைப்படுத்துவது யார் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று எழுந்தவர், எங்களுடைய நாட்டிலே நாங்கள் மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாக போற்றுகின்றோம். உங்களுடைய மேலை நாட்டிலே தாயை தவிர மற்ற பெண்களை மனைவியாக பார்க்கின்றீர்கள். யார் பெண்களை அடிமைப்படுத்துவது என்று கேட்டார். அப்படிப்பட்ட நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் நாம். இதை ஏன் குறிப்பிடுகின்றேன் தெரியுமா? ஒப்ப முடிந்தால் மன வாழ்க்கை முன்னினதுன்னு இனியவை 40 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றது வார்த்தைகளால் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போக முடிஞ்சாலே பிரச்சனை நின்று போயிடும். வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணிலடங்காதவர்கள். கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இருப்பது, பிரச்சனை வருவது என்பது சகஜம். அந்த பிரச்சனை வரும்போது கடைசி வார்த்தை என்னுடையதாக இருக்க வேண்டும் என்று கணவனும், என்னுடையதாக இருக்க வேண்டும் என்று மனைவியும் நினைக்காமல், உன்னுடையதாகவே இருந்துவிட்டு போகட்டும் என்று ஒருவர் அமைதியாகிவிட்டால் அந்த பிரச்சனை அத்தோடு முடிந்துவிடும். இதில் யார் அமைதியாகிறதுங்கிறது தான் பிரச்சனைன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. யார் அறிவுள்ளவர்களோ, யார் புத்திசாலியோ, யார் அன்புள்ளவர்களோ, யார் குடும்பத்தில் மீது அதிக பற்றுள்ளவர்களோ அவர்கள் தான் அமைதியாக வேண்டும். Each has got what the other has not. Each completes the other and completed by the otherங்கிறான். ஒருவரிடம் இருப்பது மற்றொருவரிடம் இல்லை. இருவரும் சேரும்போதுதான், இருவருடைய குணங்களும் சேரும்போதுதான் குடும்பம் சிறக்கிறது. அது புரியாமல் நாம் ஒருவருக்குள் ஒருவர் தர்க்கம் செய்து கொண்டு
குடும்பத்தை கெடுத்து பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை கெடுத்து விடுகின்ற பெற்றோர்களை நான் பார்க்கின்றேன் காவல்துறை அதிகாரியாக. புரிதல் இல்லாததால் பெரிதல் வேண்டி டைவர்ஸ் பண்ணணும்னு தொட்டதுக்கெல்லாம் காவல் நிலைய கதவுகளையும் நீதிமன்ற படிக்கட்டுகளையும் தொடுகின்ற கணவன் மனைவியினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே செல்கின்றது. கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும், மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும். அப்போதுதான் குடும்பம் ஜெயிக்கும். நம்முடைய நோக்கம் குடும்பம் ஜெயிக்க வேண்டும் என்பதை ஒழிய நம்மில் யார் ஜெயிப்பது என்பது அல்ல. திருவள்ளுவரும் அவருடைய மனைவி வாசுகியும் மிகச்சிறந்த உதாரணம் கணவன் மனைவி உறவுக்கு. ஒவ்வொரு நாளும் வாசுகி அம்மையார் உணவு படைக்கும் போது இலைய போட்ட உடனே திருவள்ளுவர் என்ன பண்ணுவார், ஒரு கொட்டாங்குச்சியில் தண்ணியையும் ஒரு ஊசியும் வச்சுட்டு உட்காருவார். இதை எதுக்குன்னு வாசுகி கேட்டதே இல்லை 50 வருடங்களாக. வாசுகி மரணப்படுக்கையில் இருக்கும்போது திருவள்ளுவர் கேட்குறார், உனக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை இருந்தால் என்கிட்ட சொல்லுமா, இவ்வளோ ஒரு நல்ல மனைவியாக இருந்திருக்கிறியே. மனைவி இறக்க போகிறாங்கிறது திருவள்ளுவருக்கு தெரியுது. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமையுடைத்தி உலகம்னு சொன்னவன் திருவள்ளுவன். நேற்று இருப்பவர் இன்று இல்லை என்பதுதான் இந்த உலகத்தினுடைய பெருமை என்று மரணத்தை பற்றி குறிப்பிட்டவன். ஆனால் தன்னுடைய மனைவி மரணிக்கப் போகின்றாள் என்றவுடன் அவனால் தாங்க முடியாமல் கதறுகின்றான். அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் உங்கள்கிட்ட வாழ்க்கையில், நான் சாப்பாடு போடும்போதெல்லாம் கொட்டாங்குச்சியில் தண்ணியையும் ஊசியையும் ஏன் வச்சுக்கிட்டீங்கன்னு கேட்குறேன். அதை கூட கேட்காத அமைதியான மனைவி. வாழ்க்கை பூரா சாப்பாடு பரிமாறும் போது ஒரு பருக்க கீழே விழுந்தா கூட ஊசியால் குத்தி அந்த கொட்டாங்குச்சி தண்ணியில் கழுவிட்டு நான் சாப்பிட்ணும், அது வீணாகக்கூடாதுங்கிறதுக்காக வச்சேன். 50 வருடமாக எனக்கு உணவு பரிமாறும் போது ஒரு பருக்கை கூட சிந்தியதில்லை, அதனால் அதனுடைய பயன்பாடு கூட உனக்கு தெரியல, அவ்வளோ நல்ல மனைவியாக நீ இருந்துட்ட அப்படின்னு சொல்கிறேன். கேட்டவுடன் அந்த மனைவி இறந்து போகின்றாள். கதறுகின்றான், பதறுகின்றான் வள்ளுவன். எழுதுறான், உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்புன்னா. உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கிற நட்பு என்னவோ அதுதான்டா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற நட்பு. ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் இல்லைன்ட்டான். எல்லோருக்கும் 2 அடியிலே உலகத்திற்கே உலக பொதுமுறையை வகுத்து கொடுத்த வள்ளுவன் தன்னுடைய மனைவியினுடைய இறப்பை 2 அடிக்குள் அடக்க முடியவில்லை நண்பர்களே. 4 அடி எழுதுறான். அதுக்கு மட்டும் மனைவியினுடைய பெருமை அத்தகையது. என்ன எழுதுனா தெரியுமா? அடிசிற்கினியாளே அன்புடையாளே பதிசொல் தவறாத பாவாய் அடி வருடி பின் தூங்கி முன்னெழும்பும் பேதாய் இனிதாய் என் உறங்கும் என் கண் இரானா. என்ன அர்த்தம் தெரியுமா? வாழ்க்கை பூரா அருமையான உணவை சமைச்சு கொடுத்து என்னை பசி இல்லாமல் பார்த்துக்கிட்ட என்னுடைய தேவதையே, கணவன் சொல்கிறத கடைசி வரைக்கும் மீறாமல் வாழ்ந்த ஒரு பெண்ணே, என்னுடைய கால்களை வருடி என்னை தூங்க வைத்து எனக்கு பின்னால் தூங்கி எனக்கு முன்னால் எழுந்த பேதை பெண்ணே, இறந்துட்டியே, நான் இன்னுமா எப்படி உயிரோடு இருப்பேன்? நான் எப்படி நல்லா தூங்குவேன்? நான் ஏன் வாழணும் அப்படின்னு அழுகுறோம். இதை தான் கண்ணதாசன் அழகாக சொல்லுவான் புரிகிற மாதிரி. உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தே விழித்திருப்பாயே, கண்ணை இமை போல் காத்திருப்பாயே, காதல் கொடியே கண்மலர்வாயோம்பா. ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறொன்றும் இல்லை, உயிரை கொடுத்தும் உன்னை நான் காப்பேன், உதய நிலவே கண்மலர்வாயோம்பா. ஒரு கணவன் உயிரை கொடுத்தாவது மனைவியை காக்கணும். அத்தனை பேரும் ஒன்றாக இருக்கின்ற இந்த இடம் என்பதனால் இதனையெல்லாம் நான் பதிவு செய்கின்றேன். தலைவன் தலைவி காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறத அருமையாக ஒரு பாட்டு உண்டு குறுந்தொகையிலே. யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், ஞானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தன வேம்பம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான். உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் சொந்தக்காரங்கள்ல, உங்கள் அப்பாவையும் எங்கள் அப்பாவைக்கும் சில குடும்பத்தில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. நீனும் நானும் ஏற்கனவே பார்த்துக்கிட்டவங்கல்ல. ஒரே ராத்திரியில் ஒரே நேரத்தில் உன்னை கொண்டு வந்து என்கிட்ட மனைவியாகவும் என்னை கொண்டு வந்து உன்ட்ட கணவனாகவும் ஒப்படைச்சிட்டாங்க. அது எப்படிப்பட்ட உறவுன்னா, செம்மண் நிலத்தில் மழை பெஞ்சா தண்ணி சிகப்பாக ஓடும், அந்த தண்ணியிலேருந்து மண்ணையும் தண்ணி எப்படி பிரிக்க முடியாதோ அதுதாண்டா கணவன் மனைவி உறவு. அடி தாங்கும் அளவு இன்றி அனல் அன்ன வெம்மையால் கடியவே கணங்குழாய் ஆங்கோர் காட்டுள் துடி அடி கலக்கிய சின்னீரை பிடி ஊட்டி பின் உண்ணும் களிரும்பான். களித்தொகையில் கோடை வெயிலில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் ஓடிக்கிட்டே இருக்கு.
கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் உயிர் வாழ முடியும், இல்லைன்னா செத்து போவோம். ஒரு குட்டையில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. ஆண் யானையும் பெண் யானையும் உள்ள துதிக்க வைக்கிது, தண்ணி குறையவே இல்லை. ஆண் யானை குடிக்கட்டும்னு பெண் யானையும், பெண் யானை குடிக்கட்டும்னு ஆண் யானையும் நிற்கிது. ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே வச்சிருக்கிற ஒருத்தர் அன்பை பார்த்து கண்ணில் தண்ணி கூட்டுது. அதற்கு பிறகு கூட பெண் யானைக்கு ஊட்டி விட்டுத்தான் ஆண் யானை தண்ணீரை குடித்தது. பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறு. பிடி என்றால் பெண் யானை, களிர் என்றால் ஆண் யானை. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கான் பாருங்களேன். இப்போ எல்லாரும் இவ்வளோ நல்லா உட்காந்துருக்குறீங்களே, இப்படி பிள்ளைகளை பெற்று இப்படி வளர்க்குறீங்களே, அதுக்கெல்லாம் அப்பா காசு சம்பாதிக்கிறதுனால அப்பா மட்டும்தான் காரணம்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். நான் இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்னு நினைப்போம். தவறு. பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க இல்லைன்னா தான் அந்த குடும்பம் என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கணும். ஏன் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் என்ன பெருமை தெரியுமா? எதில் நீங்கள் நிற்கிறீங்க தெரியுமா? உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதடி, கால சுமைதாங்கி போல மார்பில் இணைத்தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய், அதில் என் விம்மல் தனிந்ததடி, பேருக்கு பிள்ளை உண்டு வெறும் பேச்சுக்கு சொந்தமிண்டு, ஆலம் விடுதுகள் போல் 1000 உறவுகள் இருந்தன, வேறென நீதி இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன்பா. இந்த மனைவியெல்லாம் வேற இருக்கிறதுனால தான் கணவன்லாம் கீழே விழுந்துடாமல் இருக்கிறீங்கிறத இந்த சபையிலே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்க. இது யாராவது மறுக்க முடியுமா? கண்ணதாசன் போய் கேட்டான், கணவன் மனைவி உறவு என்னடான்னு. மனைவியை பற்றி சொல்கிறாங்க, எத்தனை பெண்களின் மண்ணில் பிறந்தன சத்தியம் சம்சாரம், அவளே சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அதுவே பக்தி பிறவாகும், இறைவனின் சக்தி உறவாகும்னா. ஏன் சொன்னான் தெரியுமா? இன்று தேடி வரும் நாளை ஓடிவிடும் செல்வம் சிரித்தபடி அமுதிடுமா, எந்த செல்வமும் மனைவியின் சுகம் தருமான். அப்போ மனைவியினுடைய அருமை என்னங்கிறத கணவன்லாம் முழுசாக தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? நீதி நெறி வெண்பால 1000 வருஷத்துக்கு முன்னாடி மனைவியினுடைய அருமை என்னன்னு சொல்கிறான். மாதா மறிக்கின் மகள் நாவின் நற்சுவை போம், தாதா எனில் கல்வி தானகலும், ஓதி உடன் வந்தோர் இறப்பின் வாகு வலி போம், மனையால் அந்தோ இவை யாவும் போம். என்ன அர்த்தம்? அம்மா இறந்து போனால் பிள்ளைக்கு நல்ல சோறு கிடைக்காதான், வாய்க்கு ருசியா. அப்பா இறந்து போனால் படிக்கிறீங்களே இந்த பள்ளிக்கூடத்தில், இந்த கல்வியை தொடர முடியாதான். கூட வந்தவன் பிறந்தவன் இறந்து போனாக்க தோல் வலிமை போயிடுமா. ஆனால் மனைவி இறந்து போனால் இது எல்லாமே போயிருண்டாங்க. நீரின் அருமை பயிரில் தெரியும், நிலத்தின் அருமை விளைச்சலில் தெரியும், படிப்பின் அருமை பதவியில் தெரியும், பணத்தின் அருமை வறுமையில் தெரியும், தாயின் அருமை அன்பில் தெரியும், தந்தையின் அருமை அறிவில் தெரியும், மகனின் அருமை நேசத்தில் தெரியும், மகளின் அருமை பாசத்தில் புரியும், மனைவியின் அருமை இவை அனைத்திலும் தெரியும். ஆனால் அது அவள் இறப்பிற்கு பின்னே பலருக்கு புரியும். இருக்கும்போது தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்? The true value of anything can be realized only in 2 occasions, before getting it and after losing it. ஒரு நல்ல பொருள், நல்ல உயிரினுடைய அருமை இருக்கும்போது தெரியாதான், இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுமா. இருக்கும்போதே தெரிஞ்சுக்கணுங்க தான் இவ்வளவையும் சொன்னேன். வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் தேவை, அந்த 2இல் ஒன்று பழுதுபட்டால் எந்த வண்டி ஓடும்? கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. சாப்பிட வாங்க அப்படின்னு மனைவி சொன்னா போதும், நீ சாப்பிட்டியாமான்னு கணவன் சொன்னா போதும், பிரச்சனை முடிஞ்சு போயிடும். ஆனா அது யார் சொல்றதுங்கிறதான் பிரச்சனை. குடும்ப வாழ்க்கை வெற்றி பெற 2 பேர் தேவை. குடும்ப வாழ்க்கை தோல்வியுற ஒருவர் மட்டும் போதும். 100 பேர் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாம், ஒரு மனைவியால் மட்டுமே நல்ல குடும்பத்தை கட்ட முடியும். மனைவி அழகாக இல்லை என்று பிற பெண்களை பார்ப்பவர்களுக்கு சொல்லி செல்கின்றான். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் நிகரில்லை என்பதை ஏன் நீங்கள் உணரவில்லை? பாரதி சொல்றாங்க, கற்பு நெறி என்பதை இருவருக்கும் பொதுவில் வைப்போம். நல்ல கணவனுக்கு உதாரணம் வள்ளுவன் சொன்ன, நல்ல மனைவிக்கு உதாரணம் யார் தெரியுமா? இலக்கியத்தில் சொல்லிட்டாங்க. கண்ணகி கோவலன் சிலப்பதிகார கதையை நீங்கள் எத்தனை பேரும் அறிந்திருப்பீர்கள். ஆனால் என்ன நடந்துச்சு கடைசியில்? மாதவியிடம் மயங்கி, நான் இதை நியாயப்படுத்தவில்லை, ஆனால் ஒரு கணவனின் மீது ஒரு மனைவி கொண்டிருந்த பற்று எப்படிப்பட்டது? இலக்கியங்கள் என்ன சொல்லுகின்றன, ஏன் சொல்லுகின்றன? பாண்டிய மன்னனுடைய அரண்மனையிலே பாண்டிய மன்னன் கொலுவீற்றிருக்கிறான், பக்கத்திலே பாண்டிமாதேவி அமர்ந்திருக்கின்றால், அரண்மனை நடக்கிறது.
மக்கள் பூராவும் முற்றத்தில் இருக்கின்றார்கள். ஒரு பெண் உடம்பு பூரா மண்ணோட தலைவெறி கோலத்தோட கண்ணில் கண்ணீரோட உள்ள நுழைகிறா. பாண்டியனுடைய அரண்மனையிலே புயலென நுழைகிறாள். வாயில் காவலனான் கூட நிறுத்த முடியவில்லை. அதை வர்ணிக்கிறான். மேலே இருக்கிற மாடத்தில் இருக்கிறவங்களாம் கண்ணகி வர்ற கோலத்தை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்களாம், களையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது, மன்னர் மன்னன் மதிக்குடை வேந்தன் தென்னவன் கொற்றம் சரிந்தது இதுவென்கொள். இந்த மன்னன் இந்த பெண்ணுக்கு ஏதோ மிகப்பெரிய தீங்கை உண்டாக்கிட்டா, அதை சரியே பண்ண முடியாது போல் இருக்கு, இவனுடைய கொற்றமே வீழப்போகுதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. மன்னன் என்ன நினைக்கிறான்னு சொல்றான். அவ வர்ற கோலத்தை சொல்லும் போது மெய்யீர் பொடியும் விரிந்த கரும் கூந்தலும் கையிற் சிலம்பும் கண்ணீரும் வையங்கோல் கண்டனவே தோற்றான், அவள் சொல் உண்டனவே தோற்றான் உயிர்னா. அவளை பார்த்தோன்னே மன்னன் வழக்கில் தோத்துட்டான். அவன் பேச ஆரம்பித்தோடனே தான் உயிரே இழந்துட்டான்னு சொல்கிறான். அப்படியே மன்னன் ஆயிடுச்சுல. அவன் கேட்குறான் இவளை பார்த்தோன்னே, நீர்வார் கண்ணை என் முன் வந்தோ யாரடியோ நீ மடக்கொடியோ அப்படிங்கிறான். கண்ணில் தண்ணீரோட ஒரு ஏழை பெண் இப்படி அழகாக நிற்கிறிய, ஏன் அழுகுற, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். நீ யார் அப்படின்னு கேட்குறான். கணவனை பற்றி அவள் சொல்கிறா பாருங்க. ஊழ்வினை துறப்ப சூழ்கலல் மன்னா நின்னகர் புகுந்து என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி உன்னால் கொலைக்கலப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரேன்னா. உன் நாட்டுக்கு வந்தண்டா என்னுடைய சிலம்பை விற்கிறதுக்காக, நீ அவனை குற்றவாளின்னு கொலை பண்ணிட்ட, தப்பு அப்படிங்கிற அவையில் போய் சொல்கிறா. ஒரு பெண் அரசனை எதிர்த்து அந்த நாளில் அவன் சொல்கிறான், கல்வனை கோரல் கடுங்கோல் என்றுங்கிறான். திருடனை தண்டிக்கிறது தப்பு இல்லைங்கிறான். காய்கதிர் செல்வனே நீ அறிய என் கணவன் கல்வனோங்கிறான். என் கணவன் தப்பு இல்லைங்கிறான். என்னுடைய கார் சிலம்பு மாணிக்க பரல்களால் ஆனதுங்கிறான். அவன் சொல்கிறான், தேமொழி உரைத்தது செவ்வை நம்மொழி, எம்முடை சிலம்பு முத்துடை அரிதேன்னு பாண்டிய நாட்டில் முத்தால் ஆனதுன்னு அந்த சிலம்பை எடுத்துகிட்டு வர சொல்கிறான். உங்களுக்கு தெரியும். ஓங்கி அடிக்கிறா, போய் அவன் முகத்தில் தெரிக்குது மாணிக்க பரல். பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன், மண்பதை காக்கும் தென்புல காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயில்னு உளுந்து சாவுறான். அவனோட அவன் பாண்டிமாதேவி உளுந்து சாவுறாது. ஏன் சொல்கிறேன்னா, தன்னை சரியாக கூட வாழ வைக்காத தன்னுடைய கணவனுக்காக பாண்டிய மன்னனிடம் நீதி கேட்டு அவன் இறப்பதற்கு காரணமாக இருந்ததோடு மட்டுமில்லாமல் மதுரையே எரித்த பெண்கள் வாழுகின்ற தமிழகம் இது. எனவே மனைவிக்கு குழந்தையை கொடுப்பது மட்டும் ஆண்மை அல்ல, அவளை கடைசி வரை குழந்தை போல் காப்பாற்றுவதுதான் ஆண்மை என்பதை இங்குள்ள கணவர்கள் அத்துணை பேரும் புரிந்து கொள்ளும்.